இப்படி ஜாதிவேரி பிடித்தவர்களுக்குள்ள முன்னோரின் ஆளுகை அவர்களுக்கு பாருங்க. அந்த 2 கிட்னி வேலை செய்யாமல் போகணும், மோசம் போகல, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட போகணும். அந்த பெண்ணுக்கு இப்ப எப்படி 20 வயசுக்கு மேல, 22 வயசு 25 வயசு, 8 வருஷம் ஆயிட்டு அந்த பெண்ணை பார்த்து. 8 வருஷம் 10 வருஷம், இப்ப 26 27 வயசு இருக்கு அந்த பெண். அற்புதமான விடுதலை. அவங்க அப்பா என்னை கட்டி அணைத்து கொண்டார். என் கூட வந்து ஒரு சகோதரி அதே மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்ணோம். அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு. அற்புதமான விடுதலை, பணம் இல்லாமல் விடுதலை. ஒரு ஊருக்கு மயிலாடுதுறைக்கு அந்த பக்கம் கடலோரம் கொண்டு போனார். எல்லா சுனாமியில செத்து போனவர்கள் ஆவிகள் அங்கதான் அலை, எல்லா ஆவிகளும் குறைத்து விட்டு அப்ப இன்னொரு ஊருக்கு கூட்டி சென்றார்கள். ஒரு வீட்டுக்குள்ள போகிறேன், மீனவ கிராமத்துல வீட்டு வாசலுக்குள்ள போய் கால் வைக்கிறேன். எனக்கு அங்க உள்ள விஷயம் தெரிஞ்சிருக்கு. மா, இந்த மாதிரி சாயல் உள்ள ஒரு ஆளு உங்க வீட்டுல இருக்காரு, அது யாருன்னு. எங்க அப்பா தாங்க. அவர் நான்கு கொண்டு செத்தாரா? ஆமா. உன் தங்கச்சியும் நான்கு கொண்டு செத்துட்டாளா? ஆமா. நீயும் நான்கு கொண்டு சாக வேண்டும் என்று நீ திட்டமிட்டு இருக்கிறாயா? ஆமா. அவள் இந்த குயின் மேரிஸ் காலேஜ்ல இங்க MA செகண்ட் இயர் பண்ணி கொண்டு இருக்கா, ஃபைனல் இயர். இந்த முடிவுல தானே நீ இருக்கிறாய்? ஆமா. அந்த ஆவியை விரட்டலாமா? 2 ஆவியை விரட்டி விட்டு அந்த பிள்ளையை காப்பாற்ற உதவி செய்தார். இவ போய் அந்த கிராமம் முழுவதும் சொல்லிவிட்டார். ஒருவர் வந்திருக்கிறார், என் வீட்டு வாசலை நின்ற உடனே இந்த உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டார். நான் சாகலாம், அதே மரத்துல அங்கேயே போய் நான் தூக்குப்பட்டு சாகலாம் முடிவு எடுத்திருந்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு சொன்னவனே அவ்வளவு ஜனங்கள் ஓடிவிட்டார். 600க்கு மேற்பட்டவர்கள் இந்த கிராமத்தில், மீனவ கிராமம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி விழுந்தார். ஈவினிங் ஜபம் நடத்தினோம். நிறைய பேர் வந்துட்டாங்க, பக்கத்து ஊர்ல எல்லாம் வந்துட்டாங்க. அருமையானவர்களே, முன்னோரின் ஆவி பாருங்க, நான் பிள்ளைகளை தானே கொண்டு போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான ஆவிகளை ஜனங்களை விட்டு அகன்று போக செய்கிற கிருபை எனக்குள்ளே இருக்கிறது. முன்னோரின் ஆளுகையில் இருக்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார், அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் இவர்கள் அப்படியே வாழ்வார். அது எந்த ஊழியக்காரன் விடுவிக்க முடியாது. அப்படி யாரும் இருந்தா சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நான் போய் பார்க்கிறேன். அது முடியாத விஷயம். நீதியின் ராஜாவுடைய ஆளுகை எனக்குள்ளே இருக்கிறது. நான் எந்த ஜாதி வித்தியாசமும் பார்க்கிறதில்லை, எந்த ஜாதியா வகையறுக்கிறதில்லை. எச்சரிக்கையா இருப்பேன். ஆனால் ஜாதி வித்தியாசம் எல்லா ஜாதிகளுக்குள்ள பேசுவேன். எல்லா ஜாதிகளுக்குள்ள தப்பு இருக்கு, கரெக்டா நல்லதே இருக்கு, கெட்டதே ஜாதிக்குள்ள இருக்கு. கெட்டதையும் பேசுவேன், நல்லதையும் பேசுவேன். கெட்டதை விட்டு நீங்க விலக வேண்டும், நல்லதை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்க பொறுப்பு. உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. என் வீடியோவை பார்க்கிறவர்கள் கெட்ட ஆவியுடையவர்கள் இருந்தால் நீங்க தான் உங்களை பார்த்துக் கொள்ளணும். உங்க ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையில் இருக்கிறதா, இல்ல முன்னோரின் ஆளுகையில் இருக்கிறதா? உங்கள் ஆவிக்கு, உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. அவைகளை உங்களை விட்டு அகற்றாவிட்டால் அவர்கள் எப்படி ஜாதி வேறி பிடித்தவர்களா இருந்தார்களோ, அவர்கள் எப்படி துரோகம் செய்தார்களோ, அவர்கள் ஊரை எப்படி கொள்ளையடித்தார்களோ, அவர்கள் எப்படி ஏமாத்துக்காரர்களாக வாழ்ந்தார்களோ, அப்படிதான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்தவராக சாகும் போது உங்க உயிரை அவர்கள் தான் கொண்டு போவார். தேவன் அனுப்ப மாட்டார். புரியுதுங்களா? தூதனை அனுப்ப மாட்டார். நான் தூதனை கூப்பிட்டு சாக இருந்த ஒரு மனிதன் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். லூசிபர் பிடிச்சுன்னு சொல்லி அடித்து கொண்டே இருக்கிறார். நான் கிட்ட போனேன், உங்களுக்கு நாய் கடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஆமா, அந்த விஷம் சிவசுக்கு ஏறிவிட்டது. இனி உங்களை காப்பாற்ற எனக்கு முடியவில்லை, ஆனா நீங்க உங்களை பரலோகத்தை அனுப்புகிறேன். இப்ப எப்படி இருக்கு ஐயா? இருட்டா இருக்கு ஐயா, எல்லாம் இருண்டு போயிருக்கு. அது எங்க நடந்தது? உடன்படியில நடந்தது. இந்த ஆவியை அகற்றுகிற ஜோமனி அந்த காலத்தை அகற்றி போன பிறகு இப்ப எப்படி இருக்குங்க? வெளிச்சமா இருக்கு. இப்ப தேவதூதர் வருவாரு, உங்களை அவர்கிட்ட கொடுப்பேன், நீங்க பரலோகத்துக்கு போயிருங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா, நான் சின்ன பையன், எல்லாரும் என்னோட சீனியர்ஸ். யாருக்குன்னா கடன் வாங்கியிருக்கீங்களா? நான் கடன் வாங்கல. மனைவி கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் கடன் யார்கிட்ட வாங்கல. கடன் கொடுத்திருக்கீங்களே யாருக்குன்னா? யாருக்கும் கடன் கொடுக்கவில்லை. பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நான் கடன் கொடுக்கணும், கடன் வாங்கவில்லை, கடன் கொடுக்கவே இல்லை. சரி, அவங்க வீட்டம்மாக்கு ஜோமன், என்னம்மா பருவத்துக்கு அனுப்பலாமா? அந்த அம்மா ஒத்து, நீங்க அந்த வீட்டம்மாக்கு ஜோமனுங்க. அந்த அம்மா ஆசீர்வதித்து ஜோமனா. 2 பையன்கள், 2 பேருக்கு ஜோமனுங்க. நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜோமன்னா. இப்ப எப்படி இருக்கு எனக்கு தெரியும். தேவத்துக்கு 2 பேரும் ஆண்டவர் அனுப்பிட்டாரு. இப்ப என்ன நடந்திருக்கு? ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்களா? என்ன ஐயா, 2 தேவத்துக்குள்ள வந்துட்டாங்க, அவங்கதான் உங்களை கொண்டு போகிறாங்க. கண்ணை கைய வைத்து ஜெபம் பண்ணி அவரிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுத்து கண்களை நான் தான் மூடினேன். அந்த ஆவியை
தேவதூதர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். எல்லாம் காலை தேய்ச்சி பார்க்கறாங்க, கண்ணை எடுத்து பார்க்கறாங்க, காலை தடிச்சு பார்க்கறாங்க, உயிர் இல்லை. அது பரலோகத்துக்கு போய்விட்டார். அவர் எல்லாரும் ஏண்டா அப்படி செஞ்ச, அவர் போகலன்னா அவர் பரலோகத்துக்கு அனுப்புனா சாத்தான் கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஆச்சு உள்ள பேசப்பா, இந்த வயசுல அவனுக்கு எப்படியாப்பட்ட கிருபை அருமையான. இது போல பல பேரை பரலோகத்துக்கு அனுப்பி இருக்கிறேன், பல பேரை அனுப்பி இருக்கிறேன். எனக்கு கொடுத்த கிருபை அது. நீ ஜாதி வேலி பிடித்து வந்தா நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? உன் முன்னோர்கள் ஆவி எப்படியோ, முன்னோர் எப்படி வாழ்ந்தா நீ அப்படிதான் வாழ முடியும். நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது, ஒரு கிறிஸ்தவனை போக முடியாது. ஜாதி வேலி பிடித்தவன் தான் உன் முன்னோர்கள் ஆளுக உனக்குள்ள இருக்கும், அவர்கள் தான் உன்னை கொண்டு போவார்கள். நீ பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை கோடி லட்சத்தை நீங்க அள்ளி ஊழியக்காரர் கொடுத்தாலும் உன்னை நீ மாற்றாவிட்டால், உனக்குள்ள இருக்க ஜாதி வேரியை நீ அகற்றாவிட்டால், மூதாத ஆவிய ஆளுகை நீயாவே அதை அகற்றாவிட்டால் உன்னை விட்டு அது போகாது. நீ அதிலே நின்று வாழ்வாய். அது போகும்போது உன்னை சேர்த்து கொண்டு போயிரு. நீ பரலோகத்துக்கு போக மாட்டான். நீ எவ்வளவு பேர் ஊழியம் செஞ்சான்னு சொல்லு. இதான் 88வது வருஷம் அந்த போதகர் சொன்னார். இவரெல்லாம் கலப்பு ஆவி உடையவர்கள். எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள்? ஊழியத்தான் வந்திருக்கிறாங்க பஸ். இவர்கள் எல்லோரும் கலப்பு ஆவி உடையவர்கள். ஒருவன் பைத்தியம் பிடித்து கோயில்பட்டு இருக்கிறான், செத்துறான்னு தெரியும். இன்னொரு ஊழியக்காரன் பைத்தியம் பிடித்து ரோட்டை அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த திருவள்ளூர்ல ஓட்ட வைத்தியம் பிடித்து துண்டு பீடியெல்லாம் பிடிச்சு பறி பிடித்து கொண்டு அலைவான். ஊழியக்காரன் தான் வைத்தியம் பிடிச்சு. இப்படி 7,000 பேர் கலப்பு ஆவி உடையவர்கள், மூதாதி ஆவி பிடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஊழியத்துக்கு வந்தாலும் அவர்களால் அவர் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படி சொல்ல உன் குரூப்ல இத்தனை பேரும் கலப்பாவி உள்ளவர்கள் தான். அந்த பாசிட்ட சொன்னாங்க, தானமா இந்த பையன்தான் தேவராஜ்யத்துடைய, இதெல்லாம் கலப்பாகி முடியாது. என்கிட்ட கூப்பிட்டு சொல்லி உனக்கு 2 ஊழியத்தாளர் தந்திருக்கிறார், என் அழைத்த தேவன் கொடுத்திருக்கிறார், இவங்களோட கடவே கூடாது ஐயா. அவங்க எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்காங்க, என்னை ரொம்ப இழிவுபடுத்துறாங்க, ஜாதி பேசுறாங்க. அவளுக்குள்ள முன்னோரின் ஆவி இருக்கிறது. அதனால அந்த ஆவிகள் இவர்களை பாதாளத்துக்கு கொண்டு போக என்பது நன்றாக தெரியும். என்னோட செட்ல ஒருவன் தான் என் நண்பனா கொண்டேன். நான் நாட்டாண்டன் இருக்கிறான், அருள், வேடா சமுதாயத்தை சேர்ந்தவன் அருள் அவன் பேர். அவன் ஒருவன் தான் எனக்கு நண்பன். அவன் கூட என்னை விட்டு விலகி போய்விட்டான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, புரியுதுங்களா? அப்போ முன்னோரின் ஆளுகை உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ கிறிஸ்தவளாய் வாழ்ந்து புரோஜனம் இல்லை, கிறிஸ்தவளா வாழ்ந்து புரோஜனம் இல்லை. நீதியின் ராஜாவுடைய அரசாட்சி நமக்குள் இருந்தால், சமாதானத்தின் ராஜா அரசாட்சி நமக்குள் இருந்தால், மேற்கு சேதைக்கு ராஜா நம்ம ஆட்சி நமக்குள்ள இருந்தால் நாம் தேவராஜ்யத்துக்கு சொல்லலாம். நமக்குள்ளே மறுரூபம் இருப்போம். நான் சொல்வதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஜாதிகளை விட்டு விடுங்கள். எல்லா ஜாதிகளையும் நான் நேசிக்கிறவன், யாரையும் ஜாதி பார்த்து தள்ள மாட்டேன். எல்லா வாசக்காரர்களை நேசிக்கிறவன், வாசைகள் வித்தியாசமா தள்ள மாட்டேன். அவர்கள் தான் என்னை இழிவுபடுத்தியிருக்கிறார், என்னை பல ஜாதிக்காக இழிவுபடுத்தியிருக்கிறார். என் பிள்ளைகளை ஜாதி பார்த்து என் பிள்ளைகளை நெருக்கி இருக்கிறார், அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கிறார். நான் சிபிஎம்லேயே ஜாதியினால் பாதிக்கப்பட்டவன், புரியுதுங்களா? இங்கே நாசிரத் சென்டர்ல இருந்தேன். டெய்லி பழைய சாதம் தான் எனக்கு கொடுப்பாங்க, மற்றவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஊழியக்கார் கேட்டார், ஏன் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, அந்த பையனுக்கு மட்டும் பழைய சாதம் தரீங்களே, பாவம், அந்த பையன் என்ன பாவம் பண்ணிச்சீங்க? அது பிஆர் பையன் தானே, வர பையன் தானே, சாப்பிட்டுட்டோம் போயிடுவாங்க. இது மத்தியானம் பழைய சோறு தான் கொடுப்பாங்க, இரவும் பழைய சோறு தான் கொடுப்பாங்க. ஒரு சின்ன துண்டு ஊருக்கா வைத்துக் கொண்டு, ஆண்டவரே இது கிடைத்ததே பெரிய, அது வேணாம்னு சொன்னா அதே கொடுக்க மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு என் மனதுக்கும் என் சரீரத்துக்கும் பழைய சோறு செட் ஆகிவிட்டது. டெய்லி பழைய சாதம் தண்ணி கொடுப்பேன் காலையில். அருமையானவர்களே, எனக்கு ஆதாரமே கொடுத்து அவன் ஜாதி வித்தியாசம் பார்த்து பறையன் என்று சொல்லி பிஆர் பையன் சொல்லி சாப்பாடு கொடுக்காமல் போட்டு விட்டார். ஒரு புகழை பழைய சாதம் கிடைத்தால் எனக்கு பெரிய பாக்கியம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதுக்கு கூட வழி இல்லை. ஒரு சகோதரி என்னை நேசித்த, எனக்கு 30, அப்ப எனக்கு 23 வயது. அந்த அம்மாவுக்கு 38 வயது, 40 வயது ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னை போலவே இருப்பாங்க, கேரளாவை சேர்ந்தவர்கள். கூட பண்ண அண்ணன் தம்பிகள்லாம் யாரும் கிடையாது, அக்கா தங்கச்சியும் கிடையாது. இந்த அம்மா ஊழியத்துக்கு வந்தப்ப அப்பா அம்மாவும் செத்து போயிட்டாங்க. வீட்டுல ஒரே பிள்ளை.
அந்த அம்மா என்னை கவனிச்சாங்க. கடைசி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அந்த அம்மாவுக்கு எனக்கும் பேரை கட்டி விட்டார். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரி ஓடி வந்தார். அந்த அம்மா இதே வயசு உள்ளவங்க தான். எதையா இருக்கிறார், இங்க வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். கிட்ட போனேன். என்னங்க, முன்னே இந்த சிஸ்டோட சேர்த்து வச்சு பேசிட்டாங்க, மூப்பத்தியோட சேர்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ, மூப்பத்தி அழுது பாவம், இந்த நல்ல பிரதரோட சேர்த்து வச்சு ஒண்ணு தைரியமா இருந்துக்கோன்னு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போய் நான் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அருமையானவர்களே, எனக்கு உதவி செய்தவர்களோடு கூட என்னை சேர்த்து வைத்து பேர். எனக்கு 23 வயது, அந்த அம்மாவுக்கு 40 வயசு, 40 வயசு மேல. எவ்வளவு கேவலமான புத்தி பாத்தீங்களா? 89வது வருஷம் இவை நடந்தது. நான் சொன்னேன், ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எல்லாரும் கைவிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களோட அன்பை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதே, அன்பு மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி ஜெபம் தனிமையாக ஒரு 2-3 நிமிஷம் தான். இதுவரையிலும் தேவ அன்பு என்னை ஆளுகை செய்கிறது. என்னை எல்லோரும் கைவிட்டார்கள், எல்லோரும் என்னை இழிவுபடுத்தினார்கள். புரியுதுங்களா? எல்லோரும் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஜாதி பார்த்து என்னை புறம்பாக்கி இருக்கிறார்கள், ஜாதி பார்த்து என்னை தள்ளி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களை நான் விடுவிக்கிறதே கிடையாது. எனக்கு அந்த கிருபை இருக்கிறது. இந்த ஜாதி முன்னோரின் ஆவியிலே இவர்கள் இருந்து இவர்கள் பாதாளத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அப்படியே விட்டு விடுறது. இப்ப கூட நிறைய பேர் பார்க்கலாம், ஒத்தனை இப்ப விடுவிக்கிறது இல்லை. இவனுக்கு அழிவு இவன் தான். இவன் ஆவிய முன்னோரின் ஆளுகையில் இவன் இருக்கிறதுனால் முன்னோர்கள் இவர்களை கொண்டு போவார்கள். இவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். இந்த ஊழியக்காரன் கள்ளனும் கொள்ளைக்காரனா இருக்கிறான், ஏமாத்துக்காரனா இருக்கிறான், பொய்யனா இருக்கிறான், மாயமான காரனா இருக்கிறான். இவன் முன்னோர் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிதான் இவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அவளை விடுவிக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுவிட்டு. எனக்கு எதுக்குயா, என்னையா பறையன் பார்க்கிறாய்? நீ ஒரு பெரிய சாபத்தில் இருக்கிறாய். நீ பைபிள் படிக்கிறான், பாட்டு பாடலாம், உனக்குள்ள முன்னோரின் ஆவியின் ஆளுகை இருக்கிறது. நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உன்னை அனுப்புகிற ஊழியக்காரன் ஒருவனும் இல்லை. ஆனந்தில் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுகிறார் இல்லையா? அப்பா பிதா அந்த புத்திர ஸ்வீகாரத்தை ஆண்டவர்கள் தருகிறார். தேவனோடு பேசுகிற பாஷைகளையும் தேவன் தருகிறார். தூதரோடு பேசுகிற பாஷையும் உங்களுக்கு தருகிறார். அப்படி இருந்தாலும் முன்னோரின் ஆளுகை உன்னை விட்டு போகவில்லை. ஏன்? ரத்தத்துல வேர் பாய்ந்து விட்டது. ஒரு ஊழியக்காரனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. நிறைய ஊழியக்காரர்கள் பரலோகத்துக்கு போகவில்லை, இங்கதான் சுத்திட்டு இருக்கான். உங்க முன்னோர் செத்து உங்களுக்குள்ளே இருப்பார்கள், இல்லாவிட்டா உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருப்பார்கள். இப்ப பேர பிள்ளைன்னா சிசுவுக்குள்ள போய் விடுவார்கள். அது வெளியே சொல்ல தெரியாது, பேச தெரியாது குழந்தை. அதுக்குள்ள போய் அது வேர் பாய்ந்து அதை அழதான் செய்யும், வேற ஒண்ணும் தெரியாது, சொல்ல தெரியாது. வேர் பாய்ந்து அதிலே செட்டில் ஆகி இருப்பார். அது வளர்ந்து வரும்போது இவர்கள் எப்படி ஜாதி வேறி பிடித்தவர்களாக, கல்லர்களாக, மோசக்காரர்களாக, நயவஞ்சகர்களாக, என்னென்ன பிராடு புத்தி இருந்ததோ அந்த பிராடு புத்தி அந்த குழந்தைக்குள்ள இருக்கு. அது வளர்ந்து அதெல்லாம் செய்யும். சரிங்களா? இப்ப யாரை பார்த்து நான் அதற்காக ஜபிக்கிறதும் இல்லை. எந்த ஊழியக்காரருக்கு இந்த ஆவியில் இருக்கிறான் என்பது தெரியும், தெரிந்தாலும் அதை கண்டுக்கிறதே இல்லை. இவனுக்கு முடிவு இவன் தான். இவன் முன்னோரின் ஆளுகையில இருக்கிறான், வெள்ளத்தொழில் போகிறான். இவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு போகப்பட்டது. இவன் ஜீவன் பிரியும் போது ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வித்தியாசமா இருப்பார்கள். முன்னோரின் ஆவி அந்த கர்ப்பத்துல இப்ப தங்கிவிட்டு அந்த குழந்தை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடும், பொம்பளை பிள்ளை. இன்னொன்னு கை கால் இப்படி கோணிக்கிட்டு இருக்கு. இப்ப எப்படி இருக்க தெரியல. ஆசியம் போட்டதுனால இல்லைங்க, முன்னோருடைய சாபம், முன்னோருடைய ஆவி அவர்களுக்குள்ளே இறங்கி விட்டது. அந்த குழந்தைகளை உதாசீனப்படுத்தி விட்டது கர்ப்பத்திலேயே. அது எப்படி போகும் பரலோகத்துக்கு? அதை விடுவிக்க முடியுமா? அவர் இங்கிருந்து பாம்பேக்கு ஒரு பெரிய சுவிசேஷத்துக்கு அமெரிக்காவில இருந்து வந்தார். அவர்கிட்ட ஜெபமான கொண்டு போனார். அப்ப கூட விடுதலை இல்லை. அது யார் ஜெபமான ஒன்னும் ஆகாது, விடுதலை கிடைக்காது. முன்னோரின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. முன்னோரின் செய்த சாபக்கிரிகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்களும் வஞ்சகர்களா இருப்பீர்கள், நீங்களும் தந்திரக்காரர்களா இருப்பீர்கள். அது உங்களை ஆளுகை செய்யும். நீங்க அதுதான் உங்களை கண்ணிடத்துக்கு கொண்டு போக முடியே, நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள். உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஜாதியில இருக்கிறது பாருங்க. நீங்க எந்த ஜாதிக்காரர்களா இருந்தாலும் பாருங்க, எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் பறையர்களை பிடிக்காது.
எந்த ஜாதிக்காரனும் பறவைகளை பிடிக்கும் சொல்ல முடியுமா? திருநெல்வேலியில ஒரு ஜாதிக்காரன் பறவைகளை ரொம்ப இழிவாய் பேசினான். இன்னொரு ஜாதிக்காரன் பேசினான், ஏய் நீ மாடு மேய்க்கிறவன் என்று சொல்லி அவன் ஊரெல்லாம் போய் சொல்லி என்னை வெட்டுவதற்கு ஆள் வைத்தான். கடைசி ரெக்கார்டு எடுத்து பார்த்தால் இவன் மாடு மேய்க்கும் பறையன். மற்றதை நான் சொல்ல விரும்பல. இந்த திருநெல்வேலியில் அவனை தெருவில் இருந்து விட்டார், இன்னொருத்தனை தெருவில் இருந்து விட்டார். நாங்கத்தான் மூத்தக்குடியினா, நீ இப்படியா பட்டவன், பறையனை ஆரியனத்திலே காட்டி கொடுத்தவன் நீ முன்னோர்கள் தான். பெரியர்கள் தாழ்த்தப்படுவதற்கு நீதான் உன் முன்னோர் தான் காரணம், நீதான் போட்டு கொடுத்தவன். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு குரூப்பு சேர்ந்து பறையர்களை காட்டி கொடுத்தார். நீ உயர் பட்டம் வாங்கி கொண்டார். அந்த சாவு உனக்குள்ள இருக்கிறது, அந்த சாவு முன்னோர் ஆவி உனக்குள்ள இருக்கிறது. நீ கிறிஸ்தவன் தான், நீ சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அவருடைய கேவலமான புத்தி அப்படித்தான். அதனால்தான் திருநெல்வேலியில் அவர்களை வீட்டு வாசல சேர்க்க மாட்டார். இவனா சேர்க்காத, என்கிட்ட சொன்னாங்க இதயராஜ் பாஸ்டர், வீட்டுல மட்டும் அவனை ஏத்திராது, ரோட்டோட வச்சுட்டோம், குடும்பத்தை கெடுப்பான். ஆமை ஆத்தை கெடுக்கும், ஊமை வீட்டை கெடுக்கும், இவன் ரெண்டுத்தையும் கெடுத்துருவான், அவனை வீடுகளை ஏற்றக்கூடாது என்று சொன்னான். அவன் புத்தி அப்படிதான் இருக்கும். அவரை கண்டாலே எவ்வளவு நெருங்கி பழகினாலும் உடனே கட் பண்ணிருக்கு. அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவர்களே, முன்னோரின் ஆளுகை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அன்பின் குமாரின் ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்ய வேணும். நீதியின் ராஜா அரசாட்சி உனக்குள்ளே இருக்க வேண்டும். அவைகளினால் நீங்கள் ஆளுகை செய்யப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவ மக்களே, தேவன் பட்சம் திரும்புங்கள். தேவன் உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறாய். முன்னோரின் ஆவியில் ஆளுகை இருந்தால் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பணத்தை சேர்க்கலாம், நீ பரலோகத்துக்கு போக முடியாது. முன்னோருக்கு எந்தெந்த ஜாதி ஜனங்களை பிடிக்காதோ உங்களுக்கு அந்த ஜாதி ஜனங்களை பிடிக்கவே செய்யாது. அவங்க எந்த ஜாதியை புறமாக்கினார்களோ நீங்களும் அந்த ஜாதியை நீங்களும் புறமாக்குவீர்கள். எவ்வளவு பெரிய சாபம், எவ்வளவு பெரிய கீழ்த்தரம். நீங்கள் எந்த பரலோகத்துக்கு போவீர்கள்? நீதியின் ராஜா அரசாளுகிறார். அந்த தேதியின் ராஜாவுடைய அரசாட்சி சமாதான ராஜா, சாலமின் ராஜா, சமாதானத்தின் பிரபு, பெண்கு சேதிக்கின் ராஜா, அவர் ராஜ்யம் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜாதி வித்தியாசம் நான் பார்க்கிறதில்லை, எந்த ஜாதிக்காரை நான் புறம்பாக்குறதில்லை. அந்த அன்பின் குமார ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. உனக்குள்ள ஜாதி இருந்தால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டார். முன்னோர்கள் திருடுகிறவங்களா இருந்தால் நீ திருடதான் செய்வார், நீயும் திருடதான் செய்வார். முன்னோர்கள் நம்பிக்கை துரோகிகள் இருந்தால் நீ என்ன ஊழியக்காரன் இருந்தால் நீ நம்பிக்கை துரோகம் தான் செய்வாய். உனக்குள்ள இருக்கிற சாபம். அன்பானவர்களே, நீ ஊழியக்காரனா இருக்கலாம், தேவ ஜனங்கள் ஒருவர்களா இருக்கலாம். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எச்சரிக்கிறேன், தேவன் ராஜ்யம் வரப்போகிறது. தேவன் எப்ப வருவாரோ தெரியல. பூமி வேகமாய் சுற்றி கொண்டிருக்கிறது. கடல்ல போய் நான் பார்த்தேன், ஒரு 2 மாதம் இருக்குமா, நான் பீச்சுக்கு போனேன். வேகமான கடல் நீர் வேகமாய் சுற்றுகிறது. கடல் நீர் வேகமாய் சுற்றுகிறது காரணம் என்ன? பூமி வேகமாய் சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் தண்ணீர் அலை பெருக்கெடுக்கிறது, தண்ணீர் வேகமாய் சுற்றி கொண்டிருக்கிறது. எப்ப முடிவு வருமோ தெரியாது. பூமியில ஒரு பகுதி எங்க சரிந்து போகுமே தெரியாது. எச்சரிக்கா இருங்கள், எப்போ நம் காலம் முடியும் என்று தெரியாது. ஜாதி வேரியை விட்டு விடுங்கள், தேவராஜ்யத்தின் ஆளுகையில வாழுங்கள். தேவன் உங்களை உதவி செய்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். சரி, அடுத்த ஒரு வசனத்தை பார்க்கலாமா? படிங்க தயவு செய்து. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆவது அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இதெல்லாம் படிச்சுட்டே இருங்க. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, அந்த காலம் வேறு. ராஜாவுடைய ஜெய கம்பீரம் நமக்கு தேவை. ராஜாவுடைய ஜெய கம்பீரம் நமக்கு தேவை. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களே, ஊழியக்காரர்களே, போதகர்களே, நீதியின் ராஜாவுடைய ஜெய கம்பீரம் உனக்குள்ளே இருக்கிறதா? அந்த ஜெயகுரம் உனக்குள்ள இருந்தால் நீ பாவம் செய்ய மாட்டார். பாவங்களுக்கு நீ செய்கிறவர்கள் உடன்படவே மாட்டார். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாஸ்டர், கர்த்தர் மன்னிப்பார் பிரதர். அதெல்லாம் கர்த்தர் மன்னிப்பார் பிரதர். உனக்கு தேவை பணம், எந்த ஊழியக்கான கர்த்தர் மன்னிப்பார்னு சொன்னா நீ உங்களுக்கு எந்த பாவத்தையும் செய்யக்கூடாதுங்க.
ஒரு ஒழுங்குக்குள்ள நீங்க வாங்க. போதைகளா இருந்தாலும் தேவனுக்குள்ள அடங்கிருங்க. நீதியின் தேவன் ராஜா, அவருடைய அரசாட்சி நமக்குள்ள இருக்கான். என்னது? அவருடைய ஜெய கம்பீரம், ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே. ஜெய கம்பீரம் என்ன அர்த்தங்க? இந்த கம்பீரம் எதுக்குள்ள இருக்கு? காட்டு மிருகங்களிலே சிங்கத்துக்குள்ளதான் கம்பீரம் இருக்கு. நீதியின் ராஜா, யூதா சிங்கத்தின் யூதா சிங்கம் ராஜாவா இயேசு கிறிஸ்து, யூதா சிங்கமா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். நாம் தேவ கம்பீரம் உள்ளவராய் வாழணும். அது நிறைய பேசலாம். அதனால இது போதும். தேவராஜின் ஆளுகையில இருந்து, நீதியின் ராஜாவுடைய ஆளுகையில இருங்க, சாலேமின் ராஜாவுடைய ஆளுகையில இருங்கள், கிறிஸ்தின் ராஜாவுடைய ஆளுகையில இருங்கள். நாம் தேவராஜ்யத்துக்கு போகலாம். உன் ஜாதி வெறி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகலாம். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், ஞானசாயம் எடுத்துக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், ஊழியங்காரம் செய்யலாம். முன்னோரின் ராஜா, முன்னோரின் ஆளுகை உனக்குள்ளே இருக்கும். அதான் உனக்குள்ள என்ன கேடான காரியம் இருக்கோ உன் முன்னோரின் ஆவி உன்னை ஆளுகை செய்கிறது. அவர்கள் எங்கே பரலோகத்து போல உனக்குள்ளதான் இருக்கான், பிள்ளைகளுக்குள்ள இருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருப்பாங்க. புரியுதுங்களா? புதைத்த இடத்துல போய் பார்த்துட்டு வருவாங்க, உன் வீட்டுக்குள்ள வருவாங்க. நீ நல்லா தூங்கிட்டு இருப்ப, நல்லா ஜெபம் இருந்தா உள்ள வந்து பார்த்துட்டு போவாங்க. எப்படி இருந்தாலும் உன்ன வந்து பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் அவன் பரலோகத்துக்கு போகல. பரலோகத்துக்கு போனவங்க திரும்ப வரமாட்டான். வர மனசு இருக்காது. உங்களை கூப்பிடணும்னு தான் பார்ப்போம். ஐயோ, இந்த பாவ உலகத்துல என் பேரப்பிள்ளை இருக்கிறது, பாவ உலகத்தில் என் பேரன் இருக்கிறான், இந்த பாவ உலகத்தில் என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், என்னை போல அவர்கள் பரலோகத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே. உங்களை வரவேற்று கொண்டு எதிர்பார்த்து கொண்டு மேலே இருப்பாங்களே ஒழிய அவர்கள் இங்க வரமாட்டார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகள் பாருங்கள் எப்படி இந்த பாவ உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை என்னையும் ராஜ்யத்தை சேர்த்து கொண்டது போல அவர்களை சோத்துக்கள் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் எங்க குருடாட்டம், ஜாதி வெறிப்படுத்தவன், பசுத்த கேடு உள்ளவன், கல்லனும் கொள்ளைக்காரனுமா இங்க வாழ்ந்து கொண்டா இவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? போகவே முடியாது. அவர்கள் இங்க வர முடியாது, இவர்கள் அங்க போக முடியாது. இப்படி நீதி தேவ பிரமாணங்களை கை கொண்டு சரியா வாழ்ந்தால் நீங்க பரலோகத்துக்கு போகணும். ஜாதி வெறி உங்களுக்குள்ள இருந்தால் உங்கள் நிலைமை பரிதாபத்துக்குரித்தால் போய்விடும். நீ அந்நியவாதி கவலமாய் சத்தம் போட்டாலும் சரி, நாயமாரி ஊழகிட்டாலும் சரி, நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. வேத வசனத்தின்படி சொல்லுங்கள். அருமையானவர்களே, தேவனை கலந்து ஒப்புக்கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யவனுங்களா சர்வடமுள்ள பிதாவே, இறக்கமுள்ள தேவனே, அருமையான மக்களை விடுவித்தருளும். நீதியின் ராஜாவே, உங்களுடைய ஆளுகைகளை கிறிஸ்தவர்களை வைத்தருளும். அனைத்து இந்து மக்களின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆளுகை செய்துள்ளோம். முன்னோரின் ஆளுகை, அவர்களுக்குள்ளே இருந்து ஆளுகை ஜாதி வெறிகளை விட்டுவிடட்டும். ராஜ்யத்தில் ஜாதி இல்லை. ஆண்டவரே, இருக்க ஜாதி வெறி கிறிஸ்தவர்களை மாற்றும், இல்லவட்டா அதிலே போட்டோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய, அந்த வஞ்சகத்திலே நாங்களும் சிக்காதபடி எங்களை காத்தொருளுமே. 26 கதவு தருகிறேன். அடடா, இவ்வளவு பெரிய பொல்லாத ஆவின் ஆளுகையில் அவர் இருக்கிறார்களே. ஆண்டவரே, எங்களை லட்சியம் காக்கிறேன். ஏசு கிறிஸ்துவால நாம் நிற்கிறார். ஆமென். இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நான் தரிசனம் பார்த்தேன். பெரிய சர்ப்பம் ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்க ஆடுங்க? கீழே இல்ல, வானத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது. பெரியமானவர்களே, கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ போதகர்களே, பெரிய சர்ப்பம், அதுக்கும் வெள்ளை இருக்கு, வெள்ளையாதான் இருக்கு, மேகத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் பழைய பாம்பின் வலுசல். உன்னை பரலோகத்து போக விடாமல் ஆளுகை செய்து கொண்டது. அதான் சாத்தான். இப்படியே வானத்தை 2ஆக கலக்குவது போல ஆடிக்கொண்டிருக்கிறான். பூமியை சூறையாடுவது போல ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்ப நான் கண்ட தரிசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆளுகை ஜாதிகள் இருந்தால் நீங்கள் அப்படிப்பட்ட ஆவிகளில் மறித்து போவீர்கள். அவைகள் உன்னை ஆண்டு கொள்ளும். அவைகள் உன்னை உரிந்து கொள்ளும். என்ன செய்ய தெரியுங்களா? உன்னை உரிந்து கொள்ளும். சில சர்ப்பங்கள் காத்தை குடித்து வாழும். சர்ப்பங்கள் உணவில்லாவிட்டால் காத்தை குடித்து வாழ்கிற சர்ப்பங்கள் உண்டு. அது போல ஒன்று வந்தால் உங்களை உரிந்து வைத்துக் கொள்வார். உங்களை பரலோகத்துக்கு போக மாட்டான். நீ ஜாதிகளை பிடித்தவராக இருக்கக்கூடாது. தேவ பக்தியிலே கலந்து கொள்ளுங்கள். தேவங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.